அண்மைச் செய்தி. ஆம் ஆத்மி பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் முன்னாள் உதவியாளரால் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள விஷயங்கள் என்னென்ன? அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய பெண் எம்பி ஸ்வாதி மாலிவால் கடந்த வாரம் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவரது இல்லத்தில் சந்திக்க சென்றிருந்த போது அவருடைய தனி உதவியாளர் வைபவ் குமாரால் தாக்கப்பட்டதாக செய்தி வெளியானது. அது ஒரு சாதாரண தாக்குதலாக இருக்கும் என்றுதான் முதலில் நினைக்கப்பட்டது. அது குறித்து 3 நாட்களாக மௌனம் காத்து வந்த ஸ்வாதி மாலிவால் நேற்றைய தினம் காவல்துறையில் தனது புகாரை பதிவு செய்தார். இந்த புகாரை தொடர்ந்து காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளது. அந்த முதல் தகவல் அறிக்கை தான் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டேன் என்பது குறித்து ஸ்வாதி மாலிவால் அளித்துள்ள தகவல்கள் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், நான் டெல்லி முதல்வரை சந்திப்பதற்காக அவரது இல்லத்திற்கு சென்றிருந்த போது வைபவ் குமாரை தொலைபேசியில் அழைத்தேன். அவர் தொலைபேசி எடுக்கவில்லை. பின்பு வாட்ஸ்அப்பிலும் நான் குறுஞ்செய்தி அனுப்பினேன். அதற்கும் அவர் பதிலளிக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து முதல்வருடைய இல்லத்தில் உள்ள ஊழியர்களிடம் நான் முதல்வரை சந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். என்னை அவர்கள் அங்கிருக்கக்கூடிய அறையில் காத்திருக்குமாறு சொன்னார்கள். நான் அங்கிருந்த அறையில் சோஃபாவில் அமர்ந்திருக்கும் போன்று திடீரென அங்கே வந்த முதல்வரினுடைய தனி உதவியாளர் வைபவ் குமார் என்னை வசைபாட ஆரம்பித்தார். இதனால் அதிர்ச்சியுற்ற நான், என்னை ஏன் இப்படி திட்டுகிறீர்கள், நீங்கள் திட்டுவதை நிறுத்துங்கள் என்று அவரிடம் கோபமாக தெரிவித்தேன். இதனால் ஆவேசமடைந்த வைபவ் குமார் எனக்கு வலது பக்கத்தில் வந்து என்னை 7-8 முறை சரமாரியாக தாக்க தொடங்கினார். இதனால் அதிர்ச்சியுற்ற நான் அவரிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னுடைய காலால் அவரை எட்டி உதைத்தேன். இதனால் ஆத்திரமடைந்த அவர் என் மீது அவர் தாவி வேண்டுமென்றே எனது சட்டையை பிடித்து இழுத்தார். அவர் சட்டையை பிடித்து இழுக்கும் போது என்னுடைய சட்டை பட்டன்கள் எல்லாம் கழன்று சட்டை காற்றில் பறந்தது. அப்போதும் கூட நிறுத்தாத வைபவ் குமார் என்னுடைய மார்பு பகுதியிலும் வயிற்றிலும் பெண் உறுப்பிலும் காலால் கொடூரமாக தாக்கிக் கொண்டே இருந்தார். எனக்கு வலிக்கிறது, என்னை விட்டுவிடுங்கள் என்று அவரை நான் கெஞ்சி கதறினேன். அப்போதும் அவர் என்னை விடவில்லை, தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டே இருந்தார் என்று தெரிவித்துள்ள தகவல்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை மட்டுமின்றி அப்போது எனக்கு மாதவிடாய் நேரமாக இருந்தது. எனக்கு அதீத வழியாக இருக்கிறது, மாதவிடாய் நேரம், என்னை விட்டு விடுங்கள் என்று நான் பலமுறை கெஞ்சிய பிறகும் கூட என்னை விடாமல் அவர் தாக்கிக் கொண்டே இருந்தார். இதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக 112 என்ற அவசர உதவி என்னை அழைத்த போது, நீ யாருக்கு வேண்டுமானாலும் அழைத்துக்கொள், எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது, உன்னை கொன்று யாருக்குமே தெரியாத இடத்தில் புதைத்து விடுவேன் என்று மிரட்டினார். அதனை பிறகு நான் காவல்துறைக்கு அழைத்து பேசியதை உணர்ந்து கொண்ட வைபவ் குமார் அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியரை அழைத்து என்னை வெளியேற்றுமாறு உத்தரவிட்டார். அவர்கள் என்னை வெளியே அழைத்து சென்றனர். அதன் பிறகு என்னுடைய தொலைபேசி அழைப்பின் பேரில் காவல்துறை அங்கு வந்து அவருடைய வாகனத்தில் என்னுடைய இல்லத்தில் இறக்கிவிட்டனர். அதன் பிறகு நான் காவல்துறைக்கு புகார் அளிப்பதற்காக சென்றேன். ஆனால் நான் அதீத வலியாலும் அதிர்ச்சியாலும் இருந்ததால் காவல்துறையிடம் புகார் அளிக்காமல் நான் திரும்பி வந்து விட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ள அந்த தகவல்கள் ஒரு பெரிய எதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு முதல்வருடைய இல்லத்தில் பெண் எம்பி இவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிற விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அன்றைக்கு இந்த செய்தி வெளியான போது சாதாரண ஒரு சிறிய தாக்குதலாக இருக்கும் அல்லது ஒரு கைகலப்பாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று காவல்துறை வெளியிட்டுள்ள அந்த முதல் தகவல் அறிக்கையில் தான் எவ்வளவு கொடூரமாக ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.